FTP வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் சார் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுக தாவேகா இப்போ என்ன தேர்தல் கூட திமுகவுக்கு தாவேக்காக தான் போட்டியே அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன அதிமுக தாவேக்கான்ற மாதிரி அதிமுகவை மார்ஜினலைஸ் பண்ற வேலையில தாவேக்கா ஆதவர்ஜுனா இருக்கிற மாதிரி தெரியுது. 90% நிர்வாகிகள் இன்னும் ஒரு மாசத்துல வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இவ்வளவு பேச அவரால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 7 MLA எடுக்க முடியல. அதுதான் சொல்லுவோம். ஸோ என்னதான் அதிமுகவுக்கு தாவேக்கு என்ன பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கும்? ரியல் பொலிட்டிக்ஸ் வந்து இங்க மும்முனை ஆயிடுச்சு. ஆமா, விஜய் நம்பர் 1 போல்ஸ். மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் தாவேக்கா கவர்மெண்ட்ங்கிறது. தாவேக்கா கூட்டணின்னா அது மெஜாரிட்டி வரும், அது வேற விஷயம். தாவேக்கா மைனாரிட்டி தான், 107 108 தான். தென் செகண்ட் பொசிஷன்ல டிஸ்டன்ஸ் செகண்ட் கூட வைங்க ஸ்டாலின். ஏன்னா திமுக கூட்டணி கட்சிகளை ஒரு 5 கட்சியை பிரிச்சாங்க. காங்கிரஸ், CPM, CPI, IUML, VCK. சும்மா அவங்க திமுக சப்போர்ட் பண்ணோம்னா ஒரு போலியா சண்முகம்லாம் வெறும் வார்த்தை அதெல்லாம் வெறும் வார்த்தை அப்படி பேசிட்டு இருப்பாங்க. அதிமுக அணி வந்து ஆல்மோஸ்ட் அவங்க இன்டாக்டா இருக்காங்க, ஒரு இதாக தான் இருக்காங்க. ஸோ 3வது இடத்துல எடப்பாடி பழனிசாமி. அப்போ 2க்கும் 3க்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்கிற ஒரு சூழலும் இருக்குது. வித்தியாசம்னா 60-47. 3வது இடத்துல இருக்கவர்கிட்ட கொஞ்சம் MLAக்கள் வெளியேறி இருக்கிறாங்க. அவர்கிட்ட இன்னைக்கு கூட அதிமுக இருந்து வெங்கட்ராமன், ஒரு நடேசன் பாலராஜ் பையன் தானே வெங்கட்ராமன், அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்திருக்காருன்னு சொன்னா இங்க இருந்து கொஞ்சம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒருத்தர் சேர்ந்திருக்கிறாரு. இதுல கர்நாடகா கவர்மெண்ட்டை பாஜக கவிழ்த்ததும் மத்திய பிரதேச கவர்மெண்ட்டை கவிழ்த்ததும் எந்த சிச்சுவேஷன்ல கவிழ்த்தாங்கன்னா, பாராளுமன்ற தேர்தலில் பெரிய வெற்றியை பெற்ற பிறகு கவிழ்த்தாங்க. இது இவங்க சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு அடுத்த தீர்ப்பு யாருக்கு சாதகமாட்டும் பாதகமாட்டும் வரல. மக்கள் தீர்ப்பு. இந்த மக்கள் தீர்ப்புல வந்து ரெட்டலையில எடப்பாடி முதல்வர்னு சொல்லி விஜயும் ஸ்டாலினையும் தோக்கடிச்சவங்க தான் இந்த 4 பேர். ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லி நின்ன உதயசூரில் நின்றவங்களையும் விஜய் முதல்வர் விசில்ல நின்றவங்களையும் தோக்கடிச்சவங்க தான் இந்த ரெட்டலையில எடப்பாடி முதல்வர்னு சொன்னது. அதுக்கு பிறகு எந்த ஒரு மக்கள் மன்றத்தில் எந்த ஒரு தேர்தலோ எந்த மாற்றமோ வரல. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து 3வது இடம் போனனால செல்வாக்கு போயிட்டு, நம்ம முதல் இடம் வந்ததுனால நம்ம செல்வாக்கு வளையத்துல ஏறிட்டோம்னு இந்த சட்டமன்ற செல்வாக்குல அடி வாங்கின இடத்திலேயே அடி வாங்கினதை மறந்து தாவேக்கா செயல்படுறாங்க. பாஜக செயல்பட்டதை காரணம் காட்டுறாங்க. பாஜக மக்கள் தீர்ப்பை மதிச்சு வந்தவங்களை சேர்த்துக்கிட்டாங்க. இங்க மக்கள் தீர்ப்பு வந்து ஸ்டாலின் முதல்வர் இல்ல, விஜய் முதல்வர் இல்ல, எடப்பாடி முதல்வர் வந்தவங்க தான். இவரு SK சுப்பையா, மரகதம் குமாரவேல், அவங்க தாராபுரம் MLA சத்யபாமா, ஜெயக்குமார், பெருந்துறை. இதுல உங்களுக்கு செல்வாக்கு இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா நீங்க எடப்பாடி முதல்வர் சொல்லி விசில் விஜயையும் சூரியன் ஸ்டாலினையும் தோக்கடிச்சு காட்டினவங்க. அதுக்கு பிறகு இந்த மாற்றம் வரல. இத பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாஜக செய்த ஆபரேஷன் லோட்டஸ் கூட ஆபரேஷன் விசில ஒப்பிடுறது வந்து முறையற்றது, தவறானது. மக்கள் தீர்ப்பு அப்படியே தான் இருக்குது. மக்கள் தீர்ப்புக்கு முரணா பண்றாங்க. அவங்க மக்கள் தீர்ப்பை மதிச்சு அதுக்கு பிறகு சட்டமன்ற தீர்ப்பு பாராளுமன்ற முடிவு கொண்டு வந்துட்டுன்னு ஒரு நிலைப்பாடை எடுத்து கொண்டு வந்தாங்க. இவங்க இந்த இதை பண்றதுக்கு எத்தகைய அரசியல் மாற்றமோ தீர்ப்பு மாற்றமோ இல்லை. சப்போஸ் ஒரு உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மீண்டும் நம்பர் 1 ஆகி வந்து இந்த ஏரியாவில எல்லாம் ஸ்வீப் பண்ணிட்டாருன்னா அதை நம்ம ஒத்துக்கலாம். ஆனா எதுவுமே இல்லாம மெஜாரிட்டி வேணுங்கிறதுக்காக இந்த விஷயங்கள் இல்ல. அதுதான் இப்போ என்னன்னா, ஸ்டாலின் வந்து இலங்கை அணி கூட்டத்தில் பேசும்போது இந்த ஆட்சியில் நீண்ட நாள் நீடிக்காது, 5 ஆண்டுகள் இதை கம்ப்ளீட் பண்ணாது அப்படின்னா ஒரு சொல்றா. அதுக்கு அடுத்து 2 நாள் தான் இந்த MLAக்கள் ராஜினாமா படணும்னு நடக்குது. ஸோ அப்போ என்னன்னா, அவங்க நம்பர்ஸை இதை அரேஞ்ச் பண்றதுக்கு இது மூவ் பண்றாங்க அப்படி எடுத்துக்கலாமா? நம்பர்ஸ் இது பண்றதுக்கு மட்டும் இல்ல, காங்கிரஸ் பிடியில இருந்து வெளியேறதுக்கு, CPM CPI பிடியில இருந்து வெளியேறதுக்கு, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் PCK பிடியில இருந்து வெளியேறதுக்காக இதை பண்றாங்க. ஓகே. இப்போ வந்து எனக்கு என்னன்னா, இப்போ இந்த 5 தொகுதி இடைத்தேர்தல்கள்ல ஒருவேளை தாவேக்காவுக்கு பின்னடைய வந்தா நான் அது இந்த அரசாங்கத்துக்கே ஒரு ஸ்டெபிலிட்டி கேள்விக்குறியாகும். மக்கள் செல்வாக்கு இவங்க சொன்ன மாதிரி இது 1 டைம் ஓட்டு தான்
அப்படின்ற மாதிரி ஆயிடும். அதாவது வெற்றி பெற்றா கன்சால்டேட் ஆகுதுன்னு அர்த்தம், தோத்தா ஒன் டைம் ஓட்டுன்னு அர்த்தம். பட் இவங்க இந்த ஆபரேஷனை வந்து வெற்றி பெற்றவங்களுக்கு எதிராக பண்றாங்க. விஜய்க்கு மதுராந்தகத்துல தோல்வி கொடுத்த எடப்பாடி வேட்பாளரை கையில் எடுக்கிறாங்க. விஜய்க்கு தாராபுரத்துல தோல்வி கொடுத்த எடப்பாடி வேட்பாளரை கையில் எடுக்கிறாங்க. இது வந்து ஒரு அதீத நம்பிக்கையின் அடிப்படையில பண்றாங்க. ஜனநாயகத்துல மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தீர்ப்பாங்க எப்படி இருக்குங்கிறத டு பி சீன் தான். சி.வி. சண்முகமும் சி. விஜயபாஸ்கரும் அவங்க எப்படி போவாங்கன்னு நினைக்கிறீங்க? சி.வி. சண்முகத்துக்கு அன்புமணிக்கு அறிக்கை வந்து ஒரு ஜெர்க்கை கொடுத்துருக்கோம். ரிஸ்க் இருக்கு சி.வி. சண்முகத்துக்கு. மும்முனை போட்டியில ஜெயித்திருக்கிறாரு, அது இருமுனை போட்டி மாதிரி வந்துட்டுன்னா இந்த மும்முனை போட்டினாலே அன்புமணி பேக்கிங் அவங்க ஓட்டு சாய்ந்த கன்சால்டேட். அதான் நீங்க அன்புமணி இது சி.வி. சண்முகம் யோசித்து தான் முடிவெடுப்பார். நான் மீண்டும் சொல்றேன், மத்திய பிரதேசத்திலையும் மகாராஷ்டிராவிலையும் ஆபரேஷன் லோட்டஸ் வந்து மக்களவையில மோடி ஸ்வீப் பண்ண முறை நடந்தது. இது அதே சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட்டுக்குள்ளே நடக்குது. அது வந்து ஆபத்தான விளையாட்டு. இது அது ஈஸி, ஜெயிப்பாங்கன்னு தெரியும். இல்ல இப்போ வட மாநிலங்கள்ல இது போன்ற அரசியல் கட்சி தவறுகள்லாம் வட மாவட்டத்திலையும் இல்ல ரிசல்ட் அன்று ஆன பிறகுதான் நம்பிக்கையில போவாங்க. அங்கதான் நான் வரேன். இப்போ வட மாநிலங்கள் எடுத்துட்டீங்கன்னா இந்த ஆயிரம் காயாராம் போன்ற பாலிடிக்ஸ் நிறைய நம்ம இந்தியா பார்த்துருக்கு. பட் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக அரசியல் இந்த 50 ஆண்டு காலம் இருக்கும்போது இந்த ஒரு கட்சியில ஆட்சி நடுவில் எம்எல்ஏஸ் புல் பண்ற விளையாட்டுகள் பண்றதுக்கு இல்ல நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தமிழ்நாட்டில் வரல. உங்களுக்கு மெஜாரிட்டி இல்ல. என்னோட நினைவு சரியா இருந்தா ஒரே ஒரு முறை திரு ராஜகண்ணப்பன் 2011 அதே மாதிரி அது அந்த சிச்சுவேஷன் வந்து ஜெயலலிதாவுக்கு அதிருப்தியாளர்கள் திமுகவுக்கு போறாங்க. அப்போ திமுகவுக்கு ஈவன் அதர்வைஸ் மெஜாரிட்டி இருக்கு. இந்த இவங்களை வச்சுதான் அரசு மெஜாரிட்டி காப்பாற்றப்படணும்னு இல்லை. எந்த கூட்டணி கட்சி ஆதரவுலையும் அவங்க இல்லை, கூட்டணி கட்சி ஆதரவுல இல்லைன்னு சொன்னா கலைஞர் முதல்வர்னு சொன்னவங்ககிட்ட தான் அவங்க இருக்கிறாங்க. இவங்க விஜய மீறி ஜெயித்துக்கிட்டு விஜய கண்ட்ரோல் பண்றாங்க. அவங்க ஸ்டாலினை மீறி ஜெயிக்கல, சாரி கலைஞரை மீறி ஜெயிக்கல, கலைஞரோட தான் ஜெயித்தாங்க. இவங்க விஜய மீறி ஜெயித்துக்கிட்டு விஜய் வந்து அவரை நியமிக்க கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு இவங்க டேர்ம்ஸ் டிக்டேட் பண்றாங்க. இந்த டிஃபரன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இதுதான் முத முறை. 2006 கலைஞர் தனி மெஜாரிட்டி வரலங்கிறது உண்மைதான், தனியாட்சி பண்ணினாரு. பட் மைனாரிட்டி கவர்மெண்ட் தாங்கிற உண்மைதான். பட் அந்த கவர்மெண்ட்டுக்கு அவரை முதல்வர்னு சொன்ன காங்கிரஸ்காரங்க ஜெயலலிதா கிட்ட போகல. அவரை முதல்வர்னு சொன்ன கம்யூனிஸ்ட்காரங்க, காங்கிரஸ் இருந்தாலே போதும், கம்யூனிஸ்ட்காரங்களும் இருந்தாங்க, தாராள மெஜாரிட்டி இருந்து. பாமகவும் தேர்தலில் தான் வெளியே போனாங்க, தோத்து போனாங்க. அந்த ஸ்டாலினை முதல்வர் கலைஞரை முதல்வர்னு சொல்லிக்கிட்டு பாமக அதிமுக ஜெயலலிதாவோட போய் தோத்து போனாங்க. ஸோ இப்போ மக்களுக்கு இந்த கிரெடிபிலிட்டி, இந்த பாலிடிக்ஸே இப்போ தமிழ்நாடு புதுசா இருக்கிறதால ஒரு கிரெடிபிலிட்டி கொஸ்டின் பண்ண வாய்ப்பு இருக்கா? அதுதான் மக்கள் என்ன தீர்ப்பளிக்க போறாங்கிறத பார்க்கணும். மீண்டும் சொல்றேன், மத்திய பிரதேச கர்நாடகாவில் பாஜக மக்களவையில் ஸ்வீப் பண்ண பிறகுதான் ஆபரேஷன் லோட்டஸ் நடந்து. நீங்க வந்து 26 ரிசல்ட்டே அன்டூ பண்ண சொல்றீங்க. அப்ப நீங்க தான் சிங்கிள் லார்ஜஸ்ட்ங்கிறத அன்டூ பண்ணி ஒரு வேலை நடந்ததுன்னா அது நியாயமா? ஓகே ஓகே, நியாயம் இல்லைல்ல அது. அதே மாதிரி தானே இதுவும். ஓகே ஓகே. இதுல வந்து இப்ப டெக்னிக்கலி பார்த்தா இந்த இடைத்தேர்தலே வந்து திமுகவுக்கு ஒரு செட் பேக் மாதிரி தெரியுது. ஏன்னா திமுக தான் இப்ப பெரிய கன்சர்னா இருக்கு. ஏன்னா இந்த 4 இடம் இவங்க ஜெயிச்ச தொகுதி, அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி, அதிமுக நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு இஷ்யூ இருக்கு. அப்ப தாவேக்கா ஆளுங்கட்சி, திமுகவோட ரோலே இங்க பெரிய கொஸ்டின் ஆகுது. ஆர்கே நகர் மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற சூழல் இருக்கு. திமுக இஷ்யூ இல்லை, திமுக இஷ்யூவை ஆயுதங்களை விஜய் கையில எடுத்துட்டார். டிஎம்கேயோட ஆயுதங்களை விஜய் கையில எடுத்துட்டார். நீங்க கூட சனாதானம் ஒரு இஷ்யூ தான். இந்திய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காப்பாத்தினுக்க சனாதானம். இன்னைக்கு அர்ஜுன் திரைக்கலைஞர் பெற்றோர்களை பிள்ளைகள் காப்பாத்துறதான் சனாதான தர்மம். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த உணர்வே இல்லைன்னு பெற்றோர்களை அநாத இல்லத்துல விடுறது வந்து மேல்நாட்டு கலாச்சாரம்னு சனாதனத்துக்கு ஆதரவா அர்ஜுன் பேசியிருக்கிறாரு. ஸோ அந்த சனாதன தர்மத்துக்கு எதிராக தான் முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும் இருக்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசுனதும் எங்க கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு இந்துக்கள் அல்லாதவங்க ஓட்டெல்லாம் போயிருமோன்னு முதலமைச்சர் வந்து தன்னோட எம்எல்ஏ விட்டு சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசுறாரு. ஸோ இங்க வந்து சனாதன தர்மத்துக்கு எதிராக எடப்பாடி பேசுறது இல்லை, அண்ணாமலை சனாதன தர்மத்துக்கு ஆதரவா பேசுறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தன்மையும் இந்த மக்கள் மத்தியில
ஊடுருவிட்டு தான் இருக்குது. இதுல தங்களுக்குள்ள இஷ்யூ, சனாதன எதிர்ப்புல உள்ள வாக்குகள் எல்லாம் கூட்டணி கட்சிகள் மூலமா திமுக விட்டு தாவேக்காட்ட போயிட்டு இதை புரியாம தான் திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க சொல்ற பார்த்தா திமுக கூட்டணி எடுத்த 31% ஓட்டுல ஒரு 28-30% திமுக ஓட்டு இருக்கும். காங்கிரஸ் ஒரு விழுக்காடு கூட கான்ட்ரிபியூட் பண்ணல. ஆமா. கம்யூனிஸ்ட் 6 விழுக்காடு கூட கான்ட்ரிபியூட் பண்ணல. ஆமா. விடுதலை சிறுத்தைகள் 3% கூட கான்ட்ரிபியூட் பண்ணல. அப்பதான் 28% அவங்களதே இருக்கும். அவங்க ஆக்சுவல் ஓட்டு எடுத்து எலெக்ஷன் கமிஷன் சொல்ற ஓட்டு அவங்க ஆக்சுவல் ஓட்டு கொஞ்சம் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா திமுக ஓட்டு தான் அந்த திமுக அணியில இருக்குது. இவங்க ஓட்டை முதல்ல விஜய்க்கு அனுப்பி வச்சுக்கிட்டு அது பிறகு திரும்ப போறாங்க. பாண்டிச்சேரியில விஜய் தனிச்சு நிற்கும் போது காங்கிரஸுக்கு முதல்வர் வேட்பாளர் வைத்திலிங்கம் 4வது போய் 12 விழுக்காடு வந்துட்டாரு. அஸ்ஸாம்ல காங்கிரஸ் ஏதோ 19 எம்எல்ஏ ஜெயித்திருக்காங்க. அதுல 18 பேர் இஸ்லாமியர். ஒருத்தர் இஸ்லாமியர் ஆதரவுல வெற்றி பெற்ற இது ரிசர்வ் தொகுதி எம்எல்ஏ. வெஸ்ட் பெங்கால்ல 3%, 2 முஸ்லீம் கேண்டிடேட். அந்த கனிகான் சௌத்ரி எல்லாம் ஜெயித்த மால்டா அந்த மாதிரிப்பட்ட ஏரியாவில் ஏதோ 2 பேர் ஜெயித்திருக்காங்க. மொத்தமே 3%. புதுச்சேரியிலே இந்த நிலைமை. அப்போ தமிழ்நாட்டுக்குள்ள 5 சீட்டு ஜெயித்தாங்க. ஸ்டாலின் தயவுல ஸ்டாலின் முதல்வர்னு திமுக காரன் உழைப்புல ஜெயித்த சீட்டு. தனிச்சு நின்னா 1 சீட்டு கூட இவங்களுக்கு வந்திருக்காது. ஸோ விஜய் கூட போனா ஜெயித்திருக்கலாம், அது வேற விஷயம். நான் அதை மறக்க வரல. அந்த ஓட்டெல்லாம் விஜய் கூடயே போயிட்டு ஓட்டை அனுப்பி வச்சுட்டாங்க. 1 விழுக்காடு ஓட்டு தான் காங்கிரஸ் ஓட்டு திமுக கொடுத்துருக்கோம். கம்யூனிஸ்ட் இவர் யாரு சண்முகத்தை வச்சு எல்லாம் 1/2% ஓட்டு கூட இல்லை. வீரபாண்டியனை வச்சு 1/2 கூட இல்லை. தரிச்சுன்னு பார்த்த லட்சணம் நமக்கு தெரியாது. என்னத்தை கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க? அவ்வளோ அடிச்சாட்டியங்களையும் பெரிய மனுஷன் சின்ன புத்தின்னு ஸ்டாலினுக்கு மேல சண்முகம் காட்டின வன்மத்துக்கு சீட்டங்க ஓட்டங்க கான்ட்ரிபியூட் ஆயிருக்காது. ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் திமுக கூட்டணி காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில தான் ஏறினாங்க. அந்த கெமிஸ்ட்ரியை காலி பண்ணது ராகுல் காந்தி. அந்த கெமிஸ்ட்ரி அடிபட்டதுனால விழுந்த ஓட்டு திராவிட முன்னேற்ற கழக ஓட்டு தான். கூட்டணி வச்சு 10 ஓட்டுல 2 ஓட்டு கூட விழுந்திருக்காரு. ஓகே சார், இப்போ இப்போ இந்த இடைத்தேர்தல் வரும்போது அதிமுக ஒரு 6 ஆண்டுகள் இப்போ 5 ஆண்டுகள் மேல எதிர்கட்சி இருந்துட்டாங்க. ஒரு அவங்க எப்படி ரிசோர்சஸ் இருக்கும். ஸோ எப்படி டெக்னிக்கலா இந்த இடைத்தேர்தலை எதிர்கொள்வாங்க நினைக்கிறீங்க? ஒருவேளை கூட்டணி கட்சிகளுக்கு இப்போ அம்பா சமுதிரத்துல நைனா இருக்கோ, எடப்பாடி நிற்பாரு. கூட்டணி கட்சிகள் எடப்பாடி நிற்பாரு. அன்புமணி பேசுறது எனக்கு அவர் எடப்பாடிக்கு நிற்பாரு. பொலிட்டிக்கல் பவர் மேட்ரிக்ஸ்ல வெள்ளாள கவுண்டர் ரொம்ப அடி வாங்கிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே, மிகப்பெரிய அடி வாங்கிட்டாங்க. மிகப்பெரிய அளவுல மராத்தாவோட மேல இருந்தாங்க அவங்க பகுதியில. தமிழக அளவுல எடப்பாடி சிஎம் கேண்டிடேட், வெள்ளாள கவுண்டர், தங்கமணி, வேலுமணி கம்ப்ளீட்டா வெள்ளாள கவுண்டர் கட்சியா தான் அதிமுக இருந்து. நானே சொன்னேன், எடப்பாடிக்கு ரெட்டலைக்கு போடும் வாக்கு, எடப்பாடிக்கு பழனிசாமிக்கு போடும் வாக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு போடும் வாக்கு நம் அதிகாரத்தை, நம் இனத்தை அழிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு நாமே கொடுக்கும் அதிகாரம்னு நான் பேசணும்னா இல்லையா? 1. 2வது திமுக வெள்ளாள கவுண்டர் டாமினேட்டட் பார்ட்டி. இவரு செந்தில் பாலாஜி பவர், மேற்கு மண்டலத்துல பெரிய பவர். 3 எம்எல்ஏ வேற அவர் ஜெயித்து கொடுத்துட்டாரு, சாதிச்சிட்டாரு. தென் தம்பி அசோக்குமார், அவரும் ஒரு பவர்ஃபுல்லா தான் இருந்தார். ரொம்ப ஸ்கில்டு பர்சன்ஸ் 2 வரும். ரொம்ப தன்மையானவங்க, ரொம்ப தன்மையான சகோதரர்கள், ஸ்கில்டு, அது சந்தேகமே இல்லை, கோசித்தோடு செய். தென் வெள்ளக்கோயில் சுவாமிநாதன், அமைதியா ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர். முத்துச்சாமி, அப்பவே எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல ஒரு பெரிய ஆளா நின்றவர். ஒட்டஞ்சத்திரம் சக்கரபாணி, எல்லா டைமும் ஜெயிக்கக்கூடியவர். 4 வெள்ளாள கவுண்டர் அமைச்சர்கள் வெள்ளாள கவுண்டர் அங்க பவர்ஃபுல்லா தான் அந்த ரீஜியன்ல இருந்தாங்க. ஆச்சா. அடுத்து பாஜக, சிபி ராதாகிருஷ்ணன் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, சிபி ராதாகிருஷ்ணன். அண்ணாமலை முன்னாள் தலைவர். வானதி சீனிவாசன் மகளிர் அணி பாஜக தலைவர். தென் இன்னும் பல அந்த கம்யூனிட்டி சேர்ந்த நிறைய பேர். ஸோ இந்துத்துவ மைண்டட் கம்யூனிட்டி, தேசபக்தியும் தேவபக்தியும் உள்ள கம்யூனிட்டி, பாஜகவில் நிறைய லீடர்ஸ் அவங்க இருந்தாங்க. திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ், அதுல ஜோதிமணி தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கு ஃபைட் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கூடலாம் அவங்க அந்த குதிரை பேரத்தெல்லாம் சொல்லி அவங்க இமேஜ் உயருது. ஷுவர்லி நான் ரொம்ப விமர்சனம் பண்ணியிருக்கேன் அவங்கள. இந்த இடத்துலலாம் அவங்க மாணிக் தாகூர் முகத்துல கரிய பூசுற ஜோதிமணி இந்த இடத்துல நம்ம பாராட்டி தான் தீரணும். ஸோ இப்படி பவர்ஃபுல்லா இருந்தவங்க வெள்ளாள கவுண்டர்கள். ஒரு 10 சீட்டு
எடப்பாடிக்கு வந்து அவர் செங்கோட்டையனையும் அண்ணாமலையும் காலி பண்ணாம இருந்திருப்பாருன்னா கூடுதலா வெள்ளாளக்குன்றர் ஓட்டு போட்டு வந்திருக்கும்னா அவர் ஸ்டாலின் சப்போர்ட்ல சிஎம் இருந்திருப்பாரு. வன்னியர்கள் அவர்கிட்ட ஸ்டடியா நின்னாங்க. வெள்ளாளக்குன்றர்கள் வந்து செங்கோட்டையனையும் அண்ணாமலையும் இவர் காலி பண்ணதோட கோபத்தை காட்டிட்டாங்க. இனிமேல் வெள்ளாளக்குன்றர்கள் மத்தியில தாராபுரத்திலையும் பெருந்துறையிலையும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போறதுங்கிற ரிசல்ட்ல பார்க்கணும். இல்ல இப்போ ஒரு டவுட்னா, இப்ப பெருந்துறையில இப்போ அதிமுக சில முன்னாள் அமைச்சர் திரு தோப்பு வெங்கடாச்சலம் அவர் இப்ப திமுக இருக்காரு. அவர் போன வாட்டி இந்த வாட்டி கண்டெஸ்ட் பண்ணி ஒரு சின்ன மார்ஜின் 5000 votes மார்ஜின் தோத்தார். இப்ப திமுக அவரை பண்ணா இப்ப அதிமுக அதை எப்படி பார்க்கணும்? திமுக வேட்பாளர் அதிமுக அந்த பேஸ்ல இருந்து வந்தவரா பார்க்குமா? இப்படி அதிகாரம் இல்லாத திமுகவும் அதிகாரம் இல்லாத எடப்பாடி பழனிசாமி நிற்கும் போது வெள்ளாளக்கொன்றர்கள் வாக்கு வந்து எந்த திசையில போகுங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். நான் அதை வந்து ஒரு டவுட்ஃபுல்லா தான் என்னோட இதை வைக்கிறேன். 26 மாற்றத்துக்கு பிறகு அந்த கம்யூனிட்டி என்ன வியூ பண்றான். அவன் விசிலுக்கெல்லாம் போனது காரணம் விஜய் சிஎம் மாற்றம் வேணும். எடப்பாடி ஜெயித்து விட மாட்டார். அவரு செங்கோட்டையனுக்கு பண்ணது அநீதி, அவரு அண்ணாமலைக்கு பண்ணது மிக 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 பெரிய அநீதி. சோ இந்த 2 அநீதிக்கு எதிராக இவரு சொந்த ஜாதிக்கே சரியா இல்லைங்கிற எண்ணத்துலதான் அவன் செங்கோட்டையன் மூலம் மட்டும் மாற்றம் பண்ணும் விஜய்க்காக போயிருக்கலாம். அண்ணாமலைய நானே சொன்னேன், அண்ணாமலை எடப்பாடி பலம் பெற்று அண்ணாமலைக்கு அது மைனஸ் விட்டுறாதீங்க, அண்ணாமலை பேரளவில் தான் வராருங்கிற கருத்தை நான் முன் வச்சேன். நான் மறுக்க வரல. அந்த நிலைமை இன்னைக்கு மாறி அந்த கம்யூனிட்டியை நம்ம ஒரு முழுக்க அதிகாரத்தை இழந்து, எவ்வளவு பெரிய அதிகார மையத்துல இருந்தாங்க, அப்போ அந்த அதிகாரத்தை இழந்து இன்னைக்கு அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க மத்தியில ஒரு ஷெட்யூல்டு கம்யூனிட்டி தான், விவரமா விஷயங்களை அணுகக்கூடிய கம்யூனிட்டி தான். என்ன தாக்கம் வரப்போறதை பார்க்கணும். இப்போ வந்து அன்புமணி சொல்ற காமன் ஆப்போசிஷன் கேண்டிடேட்ன்றது அது பாசிபிளா இல்லையா? அன்புமணியோட அரசியல் நிலைப்பாட்டை நான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன். போல்டு டிசிஷன். இங்க நாட்டுல உன் சந்தர்ப்பவாதம், சுயநலம், பதவி வெறி எல்லாத்துக்கும் வந்து ஒரு பாஜக எதிர்ப்புங்கிறத சொல்லி போர்வையா போத்திக்கிட்டு சுயநலமா எல்லா அரசியல் நிலைப்பாடு மாற்றத்துக்கும் சுயநல அரசியலுக்கும் வந்து ஒரு காரணமா சொல்றது வழக்கமாயிட்டு. இதை அடிக்கணும்னா இந்த சுயநலவாதிகளை இவங்க இந்த சுயநலத்தன்மை இல்லாத எல்லாரும் சேர்ந்து ஒன்னா நின்று அடிக்கணுங்கிறத அன்புமணி தான் பூனைக்கு யார் மணிகட்டுங்கிறதுல அன்புமணி இன்னைக்கு பூனைக்கு மணிகட்டி இருக்கிறாரு. அதுவும் மதுராந்தகம் தொகுதி சம்பந்தமா அந்த வேட்பாளர் வெற்றிக்கு பாமக பாடுபட்டது, அதனால பாமக அடைஞ்ச துன்பங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் அவர் பேசியிருக்காருன்னா அன்புமணிக்கு நிலைப்பாடு தமிழக அரசியல்ல உற்று நோக்கக்கூடிய ஒரு பெரிய நிலைப்பாடு. மாவீரன் ஜே குரு உள்ளாட்சி தேர்தலில் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல 97ஆம் ஆண்டு செய்த ஒரு பெரிய நிலைப்பாட்டுக்கு இடையான ஒரு வார்த்தைகளை தான் அன்னைக்கு மருத்துவர் அன்புமணி களத்துல கொண்டு வந்திருக்கதா நான் பாக்குறேன். எப்படி வருதுங்கிறது காலமும் நேரமும் தான் பயிர் சொல்லும். இல்ல இப்போ அன்புமணி அதிமுக கூட்டணி சார்பாக மதுராந்தகத்துக்கு போட்ட திமுக வந்து அது கேண்டிடேட் போடாம இருக்க வாய்ப்பு இருக்கா? கற்பனைக்கெல்லாம் நான் வரலைங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தை ஒரு அரசியல் வரலாற்றுல பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அது எப்படி அந்த மாற்றம் வருது, என்ன ரூபத்துல வருது, எந்த எலெக்ஷன்ல வருது? இப்ப நீங்க வந்து நான் வந்து விஜய் நம்பர் 1, நம்பர் 2 ஸ்டாலின், நம்பர் 3 எடப்பாடி இது வந்து ரிசல்ட்டை நான் ஏற்றுக்கிட்டு என் கருத்தை சொல்றேன். எடப்பாடிக்கு எதிராக நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னு தெரியும் உங்களுக்கு. நாடார் கம்யூனிட்டியை திருப்பி விட்டதுல இருந்து என்னென்ன எல்லாமே அம்பேத்கர் சொல்றாரு, ஐடென்டிஃபை த எனிமி, எடப்பாடி தான் எனிமின்னு நம்ம அவ்வளோ ஒரு கேம் பண்ணணும். அதே மீறி எடப்பாடி எடுத்திருக்க ஓட்டு ஒரு நல்ல ஓட்டு 21 விழுக்காடு. அவர் 24 எடுத்த ஓட்டு தக்க வச்சுட்டார். இப்ப நம்ம என்ன வரோம்னா ரிசல்ட் விஜய் நம்பர் 1, நம்பர் 2 ஸ்டாலின், நம்பர் 3 எடப்பாடி. பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் சேஞ்சு கர்நாடகா மாதிரி யூபி மாதிரி அரசியல். ஆனா அறத பழசான செத்துப்போன செத்துப்போன உடம்புக்கு வைத்தியம் பார்க்குற மாதிரி திமுக அதிமுகன்னு அட்டுத்தனமா பேசிட்டு இருக்காங்க. ரிசல்ட் வந்தாச்சியா, விஜய் நம்பர் 1 ஆயிட்டாப்ல, ஸ்டாலின் நம்பர் 2, எடப்பாடி நம்பர் 2, டைனமிக்ஸ் மாறிட்டியா, கர்நாடகா மாதிரி வந்துட்டு, பீகார் மாதிரி வந்துட்டு, யூபி மாதிரி வந்துட்டுன்னா ஒரு பயம் மாட்டான். நேற்று கூட டிவியில ஒருத்தர் எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு, எம்ஜிஆர் அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவாக இருந்தா மனிதன் அவரு. பசுமன் முத்துராமலிங்க மாவட்டம்னு தான் பேர் வச்சார். தெருக்கள்ல ஜாதி பேர்
கூடாதுன்னு சொன்னவர் மாவட்டத்துக்குள்ளேயே ஜாதி பேர் வைக்கல. அது முத்திரையர் சமூக சகோதரர்கள் சிவகங்கையில நாங்க அடர்த்தியா வாழக்கூடிய இடத்துல இப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒரு எதிர்ப்பு தெரிவித்ததும் அந்த முத்திரையர்கள் சமூக மக்கள் உணர்வை மதிச்சு பசுமான் முத்துராமலிங்கம் மாவட்டம்னு பசுமான் முத்துராமலிங்க மாவட்டத்துக்கு பேர் வச்சார். ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததும் தெருக்களை ஜாதி பேரை ஒழிக்க கூடாதுன்னு சொன்ன எம்ஜிஆருக்கு கொள்கையும் பார்க்கல, எம்ஜிஆரையும் பார்க்கல, பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ்க்கு முத்துராமலிங்க தேவர் மாவட்டம்னு வச்சாப்புல. அதே மாதிரி சங்கராச்சாரியார் சாமிகளை ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணாங்க. இயற்கை நீதி ஜெயலலிதாவுக்கு தண்டனை வழங்கிட்டு, அது நான் பலமுறை சொல்லிட்டேன். இன்னும் அதை விவரிச்சு நம்ம ஒரு சாடிஸ் பிரஷர் யார் மேலையும் நம்ம காட்ட வேண்டியதில்லை. அது நமக்கு மன வருஷத்தை கொடுத்த விஷயம். அதுக்கு ஒரு தண்டனை கிடைச்சுங்கிறது நம்ம மனப்புறமா பேசிட்டோம். அதே சங்கராச்சாரியார் சாமிகளை புஷ்கரத்துல மிக பெரிய மரியாதை கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. A dead leader cannot lead a party. ஸோ எம்ஜிஆர் வேற, ஜெயலலிதா வேற, ஜெயலலிதா வேற, எடப்பாடி வேற. எடப்பாடி இந்த 47 சீட்டு பெற்றிருக்காருன்னா வன்னியர்கள் ஆதரவுல வன்னியர் சமூகத்துக்கு மைக்ல பெற்றிருக்காரு. இது சிலவங்களுக்கு கொமட்டுது, குத்துது, கொடையுது. உண்மையை சொல்றதுக்கு அவனுக்கு வாமிட் ஆகுது, அவனால ஜீரணிக்க முடியல. எம்ஜிஆர் ஜெயலலிதா கிடக்குறாங்க. ஸோ இந்த பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் மாறிட்டு தமிழக அரசியல் கர்நாடக அரசியல் மாதிரி ஆயிட்டு. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் சொல்லுங்க, அது நான் அதுக்குள்ள நான் குறுக்க வரல. உங்க தலைவர்கள், மக்கள் தலைவர்கள், இது ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரி ஒரு பெரிய பொசிஷனுக்கு எடப்பாடியால நம்ம வரவும் முடியாது. பட் மாயாவதி, நிதிஷ்குமார், தேவகவுடா மாதிரி அவர் சிஎம் ஆறதுக்கு, குமாரசாமி கூட மாதிரி சிஎம் ஆறதுக்குள்ள அரசியல் சூழ்நிலை தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. ஏன் ஹெக்டே மாதிரி ஒரு நான் எம்எல்ஏ கூட இங்க தமிழ்நாட்டுல சிஎம் ஆகலாம். ஒரு எம்எல்ஏ இல்லாத ஒருத்தர் கூட ஹெக்டே மாதிரி அறிவு, உழைப்பு, துணிச்சல், கான்டாக்ட் இருந்தால் அவர் கூட ஆயிடலாம். ப்ரொவைடிங் அவர் மாஸ் லீடர் ஆகக்கூடாது, ப்ரொவைடிங் அவர் மாஸ் லீடர் ஆயிடக்கூடாது. அந்த இதுல அவருக்கும் சான்ஸ் உண்டு. ஏன் 2 எம்எல்ஏக்கள் இருந்த எம்பி, நான் எம்எல்ஏ திருமாவளவனுக்கு ஒரு வாய்ப்பு வரலையா? ஸோ பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் மாறிட்டு நீ அந்த அரசியலை பேசணுமே தவிர வன்னியர் மேல உள்ள கால்படுச்சிலையும் வன்மத்திலையும் எம்ஜிஆர் ஜெயலலிதாலே பேச்சுட்டு தெரியக்கூடாது. எம்ஜிஆர் சொன்னதை ஜெயலலிதா செய்யல. எம்ஜிஆர் அரசியல் வேறு, ஜெயலலிதா அரசியல் வேறு. எம்ஜிஆர் அரசியல் அனைத்து சமூகங்களுக்கும் பொதுவானது. ஜெயலலிதா அரசியல் பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ், வெள்ளாள கவுண்டர், முக்குலத்தோர் பேக்கிங் கம்யூனிட்டிஸ். இப்ப விஜய் அரசியலும் பேக்கிங் கம்யூனிட்டி அரசியல் தான். பறையர்கள், கிறிஸ்தவர்கள் பேக்கிங் கம்யூனிட்டி கண்ணெதிர தெரியுது. இதை விட்டுக்கிட்டு நம்ம அரசியல் பேசுறதுல அர்த்தமற்ற ஒரு செயல். ஸோ பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் மாறிட்டுங்கிறது தான் 100க்கு 100 உண்மை. அந்த மாறின டைனமிக்ஸ்ல எப்படி மக்கள் ரியாக்ட் பண்ண போறாங்க, அணிகள் எப்படி அமையுது, என்னென்ன நுணுக்கங்களை யார் யார் செய்து எப்படி அதுல சாதிக்க போறாங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.